ஹாய், மெட்ராஸ் ஸ்டைல் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கத்தில் பண்ணிங்கன்னா, நான் சொல்கிற பக்கத்தில் பண்ணிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். நல்லா குக்கர் சூடான உடனே ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. கீ போடுறதுனாலும் கீ போட்டுக்கலாம். 2 துண்டு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வெடித்த உடனே ஆனியன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி போட்டு நல்லா ஆயில்லையே ஃப்ரை பண்ணுங்கள். அதான் நமக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்கும். நான் வந்து ரைஸ் சீரக சம்பா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1க்கு 2 நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நான் 2 கப் எடுத்து வச்சுருக்கிறதுனால 4 கப் தண்ணி ஊற்றணும். நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்காதனால நம்ம கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை. தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக வேறு அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நம்ம. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் பச்சை மிளகாய் போட மறந்துட்டேன். நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோன்னா, நம்ம வெஜ் பிரியாணி பண்ணுறோம். அந்த ஃப்ளேவர் வந்து ஒன்றுமே இருக்காது வெஜிடபிள்ஸில். ஸோ நம்ம வந்து தக்காளிக்கு அப்புறம் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நம்ம வெஜ் பிரியாணி வந்து. ஆனால் தக்காளி போட்டதுக்கப்புறம் தான் போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் தயிர் ஒரு 50 ml ஊற்றிக்கோங்க. நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 100 கிராம் பீன்ஸு, 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் பட்டாணி இது தனியாக வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முதலே சேர்த்து ஃப்ரை பண்ணுறதா ஃப்ரை பண்ணலாம். ஆனால் இந்த பிரியாணி ஸ்டைலுக்கு வந்து வேக வச்சு போட்டோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நல்லா மிக்ஸ் ஆகும் வெஜிடபிள்ஸ். இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம். வேக வச்ச காயை சேர்த்து நல்லா லைட்டாக வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. ஒரு 2 உருளைக்கிழங்கு சேர்க்கணும். அது தண்ணி கொதிக்கும்போது சேர்த்தா கரெக்டாக இருக்கும் நமக்கு பக்குவம். அரிசி வந்து எவ்வளோ நேரம் ஊறுதோ அதான் நமக்கு கணக்கு. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் இருக்குது அரிசி ஊற வைக்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. 1க்கு 2 ஊற்றிக்கோங்க. அதான் நமக்கு உதிரி உதிரியாக நல்லா வரும். இல்லை ரைஸ் வேகாது. கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா 1க்கு 1.25 அந்த மாதிரி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இதுவே 1 டம்ளர் ரைஸ் வந்து தண்ணி வந்துடுச்சு. இப்போது நான் வந்து 2 டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் தான் தண்ணி ஊற்ற போகிறேன். ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போதே நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். முதலே சேர்த்தா உருளைக்கிழங்கு வந்து நமக்கு அந்த பீஸாக கிடைக்காது. அதனால் நான் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும்போது ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பக்குவம் எப்படின்னா ரைஸும் தண்ணியும் சமமாக வந்தோடனே குக்கரை மூடி விசில் போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். எதுவுமே டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக தம் போட்ட மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். விசில் விட தேவையில்ல. பாருங்கள் தண்ணியும் ரைஸும் நல்லா ஈக்குவலாக வந்துடுச்சு. நான் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கிறேன். கலரக்கூடாது கரம் மசாலா போட்டுட்டு அப்படியே போட்டு மூடி வச்சிடணும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. விசில் வச்சுட்டேன். 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம் 10 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நீங்களே நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஆயில் எல்லாமே நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.